ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்னை சென்ட்ரல் மெட்ரோவில் எப்படி ட்ராவல் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாமா? ஒரு எக்ஸ்லேட்டர் இருக்குல்லங்க, அந்த எக்ஸ்லேட்டரில் அப்படியே கீழே ஜாலியாக இறங்கிக்கோங்க. கீழே இறங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைடில் ஒரு மெட்ராஸ் காஃபி இருக்கும். காஃபி குடிக்கணும்னா கண்டிப்பாக காஃபி குடிச்சிக்கோங்க. அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகலாங்க. அதாவது சென்னை லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன். இன்னொரு எக்ஸ்லேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் திருப்பி இறங்கணும். அப்படின்னா தான் வந்து நீங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு போக முடியும். பார்த்துட்டிங்களா, கீழே இறங்குனதுக்கப்புறம் என்னடா இது கீழேயும் இறங்கியாச்சு, எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஆகுதா? நேராக போய் லெஃப்ட் எடுக்கணும். எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். லெஃப்ட் எடுத்துட்டிங்களா, திருப்பி போயிட்டு டிக்கெட் எடுத்துக்கோங்க. கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உங்களை உள்ளே அலோவே பண்ணுவாங்க. சுற்றி பாருங்கள், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பெருசு. எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்குங்க. பேக்கை ஸ்கேன் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி லேடிஸ்க்கு தனியாக வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, பாய்ஸ்க்கு தனியாக ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டிக்கெட் இருக்குல்ல, அது மூலமாக அப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வெளியில் வந்துக்கலாம். வெளியில் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு ட்ரெயினில் ஜாலியாக நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதான்.